கூட்டணியில் யாருக்கு எத்தனை சீட்? முரசு கட்சியை கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வந்து மற்ற கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த சூரிய தலைமை தொகுதி பங்கீட்டு கணக்கையும் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கான். 175 தொகுதிகளை தங்களோட கட்சிக்கு வச்சுக்கிட்டு மீதமுள்ள தொகுதிகளை பிரிச்சு கொடுக்க முடிவு செஞ்சிருக்காங்களாம். கதர் கட்சிக்கு 25ற்கு மேல் ஒரு சீட்டும் கொடுக்க வழியில்லைன்னு கைவரிச்சாச்சாம். அடுத்ததா எல்லா பிரச்சனைகளையும் தானா வந்து முட்டு கொடுக்கிற சிறுத்தைகளுக்கு மட்டும் இரட்டை இலக்கத்துல, அதாவது 10 சீட்டுகள் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சூரிய கட்சி வட்டாரத்தில் பேசப்படுது. செங்கொடி கட்சிகளுக்கு மொத்தமா 15 தொகுதிகள் வரைக்கும், அதாவது தலா 7 அல்லது 8 தொகுதிகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல ராஜ்யசபா சீட் யாருக்கு அப்படிங்கறதுல இன்னும் முடிவு எதுவும் எடுக்கலையாம். அத துருப்பு சீட்டா பயன்படுத்தித்தான் சிறுத்தைகள், முரசு, பம்பர கட்சிகளோட தொகுதி பேரம் நடக்குமாம். இதுல யார் அதிகமா விட்டு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு போனஸா ராஜ்யசபா சீட் கிடைக்குமாம். இப்படி ஒரு அதிரடி திட்டத்தை கையில வச்சுக்கிட்டுதான் இந்த கட்சிகளோட தொகுதி பேரம் நடத்த போகுதாம் சூரிய கட்சி. மீதமுள்ள உதிரி கட்சிகள் எல்லாம் சூரிய கட்சி வேட்பாளர்களாத்தான் களமிறங்க வேண்டி வருமா? இது எல்லாமே சூரிய கட்சி வட்டாரத்தில் பேசப்படுற தகவல்கள். ஆனா தொகுதி பேரம் முடிஞ்ச பிறகுதான் யாருக்கு என்ன அப்படிங்கிறது உறுதியா தெரிய வரும். அப்படியா? சரி.